மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்ல, பெத்த பிள்ளைகளை கைவிட்டாங்க, கதறி அழுத நடிகை, ஓடி வந்த உதவிய பாலா. இணையதளத்தில் வெளியான நடிகையுடைய பரிதாப நிலை. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நகைச்சுவை நடிகையான பிந்து கேஸ் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சொந்த வீடு வாசல் என மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இவங்க தனது மகன்களுக்காக அனைத்துமே விற்றுவிட்டு தற்போது சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயம் தெரிந்த கேபிஒய் பாலா ஓடி வந்து உதவி செய்திருக்காங்க. 76 வயதை கடந்த நடிகை பிந்து கேஸ் அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றில் பேசியிருந்தாங்க. அதில் பிபி சுகர் எல்லாமே இருக்குது, நடக்கவே முடியலை, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கேட்குறாங்க. நான் வாழ்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னால் அவ்வளவு பணத்தை எப்படி கொடுக்க முடியும்? இதுவரைக்கும் 3 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து விட்டேன். ஆனால் என்னுடைய உடல்நலம் ரொம்பவே சரியாகலை, ரொம்பவே மோசமாகிக்கிட்டே இருக்குது. சினிமாவில் நல்லா சம்பாதித்து சொந்த வீடு வாங்க எல்லாமே இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே என்னுடைய பசங்களுக்காக விட்டுவிட்டேன். எனக்குன்னு நான் எதையுமே சேர்த்து வச்சுக்கவே இல்லை. பிள்ளைங்கன்னு எல்லாத்தையுமே என்னுடைய பசங்களுக்காக கொடுத்து விட்டேன். ஆனால் என்னுடைய உடல்நலம் முடியாமல் போனது, வீட்டில் ஒரு சண்டை வந்தது. அதன் பிறகு தான் அனைவருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு வீட்டை விட்டு விட்டேன். இப்போது என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்று பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வந்தது. அடுத்த நடிகை ஷகிலா அவங்க சந்தித்து பேட்டி அளித்திருந்தாங்க. அப்போது என் மூத்த மகன் என்னை விட்டு சென்று விட்டான். நான் ஃபோன் பண்ண கூட பணத்திற்காக காசு கேட்பேன் என்று நினைத்து எடுப்பதே கிடையாது. என் 2வது மகன் கிடைத்த வேலையை செய்து வருகிறான். அவனால் என் மருத்துவ செலவை பார்க்க முடியலை என்று கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க. அவங்க பேசுவதை கேட்டு ஷகிலாவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. இதைத் தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் பிந்து கேஷ் மிகவும் புகழ்பெற்ற நடிகையாக இவங்களை இந்த நிலைமையில் பார்ப்பதுக்கு முடியலை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க, இவர்களுக்கு யாராவது உங்களால் முடிந்த உதவி கொடுத்து உதவுங்கள் என கூறியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த வீடியோவை பார்த்து கேபிஒய் பாலா தான முன் வந்து உதவி செய்திருக்காங்க. பிந்து கேஷுக்கு 80,000 கொடுத்து உதவியிருக்காங்க. நானும் உங்கள் பையன் மாதிரி தான், உங்களுக்கு என்ன மருத்துவ உதவி வேண்டுமென்றால் கேளுங்க, என்னிடம் கேளுங்க. இந்த வீடியோவை நடிகை ஷகிலா இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு பாலா கிட்ட பேசிக்கிட்டு கூப்பிட்டேன். என் குழந்தை இன்னைக்கு வந்து நிற்கிறான், 80,000 ரூபாய் அவங்க கையில் கொடுத்து போயிட்டான். இதுக்கு மேலே என்ன மருத்துவ செலவுக்கு வந்தாலும் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் என கூறியிருக்காங்க. விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் தான் பாலா. தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறார். பழம்பெரும் நடிகை, ஒருவருக்கொரு திரைத்துறையினர் பலருமே உதவி செய்யாத நிலையில் பாலா தானாக முன் வந்து உதவி செய்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.